ஜெய் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஸ்ரீராம ஜெயம் ராம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்ற இரண்டன்ப எழுத்தினார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஸ்ரீராம ஜெயம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெயம் ராம் ஸ்ரீராம ஜெயம் ராம். ஜெய் சீதாராம். வாங்க வாங்க, சுந்தரகாண்டம் ஸ்ரீராமபிரானுடைய அருள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம், நிரந்தரமானவராம் கொஞ்சமும் அவரை மறவோம். பரமாச்சாரிய, ஆமா பரமாச்சாரிய குருவருளால் ஆடுகின்றோ, குருவருளால் வாழுகின்றோ. தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்புவாரு முகம் தலைமுறையே, ஆமா தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ, தந்தனத்தோம் பாட வந்தோ. சத்தியம் சன்மார்க்கம் சங்கீத ராமராஜ்யம், சங்கீத ராமராஜ்யம். சாணக்கியா என்ற சாணக்கியா, நம்ம சாணக்கியா சாம்ராஜ்யம். தொல்லைக்காட்சி, ஆமா தொல்லைக்காட்சி வில்லிசையில் சுந்தரகாண்டம், வில்லிசையில் சுந்தரகாண்டம். எல்லாம் வல்ல அயோத்தி ஸ்ரீராமரின் அருளாசியினால், அன்னை சீதா தேவியின் அன்பு கருணையினால், ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானின் அனுகிரகத்தினால், நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மையும் இந்த வில்லிசை கலையையும் வாழ்த்தி கொண்டிருக்கும் பரமாச்சாரியாளின் அனுகிரகத்தினால், என்னுடைய தந்தையாருடைய ஆசையினால் இன்றைக்கு நாம சுந்தரகாண்டத்துக்குள்ள என்ன பகுதி பார்க்க போறோம் தெரியுமா? என்ன பகுதி? ராவண தர்பார். ராவண தர்பார். இந்திரஜித் அப்படியே பிரம்மபாச பகழியிலே அணைத்து கொண்டு வருகிறான் அனுமனை. கட்டுண்டவன் போல வருகின்றான். இருந்தாலும் ராவணனை சந்திப்பதற்கு இது ஒரு தகுந்த நேரம் அல்லவா? இன்றோடு அரக்கர் வீழ்ந்தனர் என்ற முடிவோடுதான் கட்டுண்டு வருவது போல வருகின்றான் அனுமன். ராவணன் வீற்றிருக்கின்றான். 10 தலை. இந்த காட்சி எவ்வளவு ஒரு வீரமாக கொடூரமாக என்று எல்லாரும் நினைப்பார்கள். ஆஞ்சநேயன் சற்றும் கலங்கவில்லை. காரணம் சத்தியமைந்தன் அல்லவா? ராவணன் கேட்டான், நீ யார்? யார்? ஏன் இங்கு வந்தாய்? ஏன்? உடனே இந்திரஜித் சொல்றாரு, தந்தையே, இவன் சாதாரண குரங்கல்ல, சிவன் போன்ற வீரன். ஓஹோ. உடனே ராவணன் கேட்டானா, திருமாலா, இந்திரனா, சிவனா, பிரம்மனா, ஆதிசேஷனா, யமனா, முருகனா, திசை காவலனா, வேள்வியில் வெளிவந்த பூதமா, இலங்கையை அழிக்க பிரமனே படைத்து அனுப்பிய ஒருவனா? நீ யார்? அச்சப்படாமல் சொல். சொல். உடனே அனுமர் சொன்னாராம், இத்தனை சந்தேகம் உனக்கு எதற்கு? நான் யார் தெரியுமா? ராமதூதன். வாலியின் மைந்தன் என்னை அனுப்பினார். வாலின்னு ஒன்னே நடுங்குச்சான். யாருக்கு? ராவணனுக்கு. ஏன் தெரியுமா?
வாலின உடனே ராவணன் நடுங்கின காரணம் என்ன தெரியுமா? வாலி எப்பேற்பட்ட வீரன் இந்த கதையை சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாலி எப்பேற்பட்ட வீரனா தெரியுமா? தன்னோட புள்ள அங்கதான் தொட்டுல ஆடிக்கிட்டு இருக்கும் போது ராவணன் என்ற 10 தலை ராவணனை தன்னோட வால்ல கட்டி இந்த 10 தலை பூச்சி பாரு, இந்த 10 தலை பூச்சி பாரு என்று ராவணனை வைத்து விளையாட்டு காண்பிக்கும் அளவுக்கு வாலி வீரன் என்ற ஒரு அற்புதமான சம்பவத்தை இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன். வாலியின் மைந்தன் என்னை அனுப்பினான் என்ற வார்த்தையிலே இவ்வளவு ஞாபகம் வந்து விட்டது ராவணனுக்கு. பயந்து கொண்டு கேட்டான், வாலி சுகமா? ஏனடா பயப்படுகின்றாய்? வாலியும் போனான், அவன் வாலும் போயிற்று. வாலி எங்கள் ராமனால் எங்கள் தலைவனால் தான் இறந்தான். வாலி வதத்தை முடித்தார் எங்கள் தலைவன். ஓஹோ சரி, அந்த ராமன் எங்கே இப்போது? உடனே கதையை சொல்றார். தேவியை நாடி வந்த தேவன் எங்கள் மன்னரோடு உயிர் கலந்த நட்பு கொண்டு நண்பனாகிய சுக்ரீவனுடைய துன்பம் துடைக்கவே வாலியோடு போராடி வாலி வதத்தை செய்து சுக்ரீவன் மனைவி ருமையை மீட்டு தந்தார். 4 மாதம் கிஷ்கிந்தை வாசம் இருந்தார். என் தலைவர் ஸ்ரீராமன் ஆணைப்படிதான் இன்றைக்கு எல்லா திசைகளிலும் நாங்கள் தேடுகின்றோம். உடனே ராவணன் கேட்டார், ஓஹோ, உங்கள் தலைவனை கொன்றவனுக்கு நீங்கள் சேவகம் செய்கிறீர்களா? உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், என்னடா கேட்டாய்? தலைவனை கொன்றவனுக்கா சேவகம் செய்கிறோம்? இல்லை, தர்மத்தை காத்தவனுக்கு சேவகம் செய்கிறோம். அதர்மமே உன்னை அழிக்குமடா. ஓஹோ, என்னிடம் என்ன அறிவுரை சொல்லுகிறாய்? இங்கு என்ன அறிவுரை பஞ்சமா? குரங்கு சொல்படி நாங்க கேட்கணுமா? அது சரி, ஏன் இந்நாட்டில் இந்த நாட்டில் உங்களுக்கு அழிவு வேலை இவ்வளவு செய்கின்றாய்? உடனே ஆஞ்சநேயர் சொன்னாரா, ஏன் அழிவு வேலை செய்தேன் தெரியுமா? அப்படியாவது உன் பேட்டி கிடைக்காதா என்றுதான், அப்படியாவது உன்னை பார்த்து விட முடியாதா என்றுதான் புரியாத அரக்கர் என்னை வேறு கொல்ல வந்தனர், கொன்றேன், அவ்வளவுதான். என்ன திமிர் இவனுக்கு! இவனுக்கு என் முன்பே இவனை நசுக்கிக் கொள்ளுங்கள், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை நசுக்கிக் கொள்ளுங்கள் சொன்னார். யாரு? ராவணன். உடனே விபீஷணன் நல்லவன் இல்லையா? எந்த அதர்ம கூட்டத்திலையும் ஒரு நல்லவன் இருப்பான். அதுதான் விபீஷணன். விபீஷணன் என்ன சொன்னாராம் தெரியுமா? கூடாதண்ணா, இவன் ராம தூதன், எப்போதுமே தூதனை கொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, எதிரி கிட்ட நம்ம வலிமையை பத்தி சொல்றதுக்கு இவன் ஒருத்த இருக்கணும்பா. அதனால இவனை உயிரோடு விட்டு விடுவோம். மேலும் சூர்பனகையை அவர்கள் அங்கபங்கம் தானே செய்தார்கள், கொன்று அனுப்பவில்லையே. நம் பகைவர்களை கொலை செய்தால் அவர்கள் நம்மை பார்த்து நகைத்து விடுவார்கள். அதனால் நாம் பகைவர்களை கொலை செய்யக்கூடாது. உடனே கொஞ்சம் மண்டையில ஏறிச்சு ராவணனுக்கு. தம்பி, நல்லதே சொன்னாய். குற்றம் செய்திடனும் நாம் அவர்களை கொலை செய்யக்கூடாது. அவர்களிடம் நம்மை பற்றி சொல்லி விரைவில் அழைத்து வரட்டும் என்று சொல்லி அனுப்பும் முன், இப்பதான் ராவணனுக்கு மனசு எப்படி இருக்கு, வேலை செய்து பாருங்க. அதர்மமான மனசு. வாருங்கள், யாரெங்கே வாருங்கள் என்று எல்லாரையும் கூப்பிட்டு இவனை வால் முழுவதும் சுட்டு தீயால் சுட்டு அனுப்புங்கள். நம் நாட்டு எல்லை தாண்டி கொண்டு விட்டு விடுங்கள். வாளை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வாளிலே நெய், எண்ணெய் எல்லாவற்றையும் விட்டு சுட்டு அனுப்புங்கள். அனுமன் வால் முழுவதும் துணி, நெய், எண்ணெய் இட்டு நெருப்பை வைத்தார்கள். இதை பார்க்க இலங்கையே கூடியது. ஊர் முழுவதும் இச்செய்தியை அறிவித்தார்கள். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ராவண தர்பார் அல்லவா, அவனை அழிக்கிறார்கள் அல்லவா என்று நினைக்கிறார்கள் அல்லவா. எல்லாரும் அவன் வாளை சுட்டாது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு உள்ளம் மட்டும் கவலைப்படுகிறது. அது யார் தெரியுமா? அவள்தான் தாய் சீதை. சீதையின் கவலை கம்பனின் கவிதை. அந்த சூடே தெரியாது. காரணம் தமிழ் அல்லவா. கவிதை தமிழை ரசிப்போம். தாயே அணைய கருணையான் துணையை ஏதும் தகைவு இல்லாம் நாயே அணைய வல்லரக்கர் நலிய கண்டால் நல்காயோ நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனில் தூயேன் எண்ணின் தொழுகின்றேன்
தூயேன் என்னின் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள் எரியே அவனை சுடல் என்றாள் அவனை சுடல் என்றாள் அவனை சுடல் என்றாள் அவனை சுடல் என்றாள். ஜெய் சீதாராம். தாய் போலும் கருணை உள்ள ராமன் துணைவனை. இந்த பாடலுடைய பொருள், நாய் போன்ற அரக்கர்கள் துன்புறுத்தும் போது தீக்கடவுளே, அக்கினி பகவானே, அவனுக்கு அருள் செய்ய மாட்டாயா? நீதான் உலகத்தின் சாட்சி, எல்லாம் உனக்கு தெரியும். என் கற்பு உண்மையானால் உன்னை வணங்குகின்றேன். தீயே என் அனுமனை சுடாதே. எப்பவுமே தாய் என்பவள் அவ்வளவு அன்பானவள். சீதாதேவி பிள்ளை அனுமனுக்காக, மகன் போன்ற அனுமனுக்காக, அவனை சுட்டு விடாதே, சுட்டு விடாதே என்று சீதாதேவி பிரார்த்தனை செய்கின்றாள். ஆகா, என்னே கற்பின் மகிமை! அனல் குளிர்ந்ததையா, அனுமனை சுடவில்லை, வாலிலும் எலும்பு வரையும் குளிர் பாய்ந்தது. சீதையின் கற்பினால் தன்னை நெருப்பு சுடவில்லை என்பதை அறிந்து அனுமன் மகிழ்ச்சி அடைந்தான். உலகத்துல எல்லாத்தையுமே குளிர்ந்ததாம். அதுதான் தாயின் கற்புக்கு அனைவரும் வணங்குவதனுடைய அர்த்தம். எல்லா நெருப்பும் குளிர்ந்ததாம். அனுமனோட வால் மட்டும் இல்ல, கடல்ல உள்ள முகாக்கினி மட்டுமல்ல, உலகத்துல உள்ள நெருப்பு மட்டுமல்ல, முனிவர்கள் உடலை காக்கும் மூவகை தீ மட்டுமல்ல, சிவனின் நெற்றிக்கண் தீ மட்டுமல்ல, இறைவனின் கையில் உள்ள நெருப்பு மட்டுமல்ல, பிரம்மனின் யாக குண்டம் மட்டுமல்ல, மேகத்தின் இடி சூரிய மண்டலம் மட்டுமல்ல, நரகம் கூட சூடே இல்லையாமே. என்னுடைய தாயினுடைய சக்தி ஐயா. அரக்கர் கூட்டத்தின் இருந்து தப்பிக்க அனுமன் முடிவு செய்து விட்டான். இதுதான் தகுந்த நேரம். வால் முழுவதும் தீ சுட்டுவிட்டார்கள். இருந்தாலும் வானம் நோக்கி பறந்தான். கட்டுண்ட கயிறை பிடித்தவர்களை எல்லாம் அனுமன் உதற எல்லாரும் அப்படியே கீழே விழுந்தாங்க. இலங்கை நகரத்துக்கு தீ வைக்கும் எண்ணத்துடன் தன் பெரிய வாளை நீட்டி நகரத்தின் பகுதிகளில் எல்லாம் தீ பற்ற வைத்தார். எல்லா இடங்களிலும் தீ. ஊழிக்காலத்து தீ போல அனுமன் வாளில் உள்ள நெருப்பு இலங்கை எரிகிறது, அதுவும் எரிகிறது, இதுவும் எரிகிறது, எல்லாமே எரிகிறது. சோலை வனங்கள் எல்லாம் சாம்பல் ஆகியது. எங்கு பார்த்தாலும் தீக்கிரை, எல்லாம் எரிந்ததே. ராவணனுக்கு புரிந்ததா? பொறுத்திருந்து பார்ப்போம். அறம் வெல்லும், தர்மம் வெல்லும் என புரிந்ததா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் அழகாக இருந்த காட்சிகளை எல்லாம் நாம் வில்லிசை ராமாயணம் அருமையாக வடித்து பாடியது. இப்போ இலங்கை எரியும் காட்சி என்று சொல்வதா? ராவணனின் ஆணவம் எரியும் காட்சி என்று சொல்வதா? இந்த காட்சி எரியும் காட்சிதான். ஆனால் பாடல் புரியும் ஆட்சியாக தமிழில் மலர்கிறது. எப்படி அம்மா எரிந்தது? எப்படி எரியுதம்மா, எரியுதம்மா, லங்காபுரி அங்கே எரியுதம்மா, லங்காபுரி அங்கே எரியுதம்மா, புரியுதம்மா வருங்காலம், புண்ணியம் வெல்லும் என்று புரியுதம்மா, புண்ணியம் வெல்லும் என்று புரியுதம்மா. பச்சதியும் பத்திச்சம்மா, வயிறெறியும் போராமை காரண போல, வயிறெறியும் போராமை காரணம் போல, வதந்தி எல்லாம் பரவுதல் போல் வலிய வலிய தொத்தி பரவுச்சம்மா, வலிய வலிய தொத்தி பரவுச்சம்மா. தீப்பிழம்பு திண்டியதே, தீயவன் தங்கியுள்ள அரண்மனையே, தீயவன் தங்கி உள்ள அரண்மனையே, பொன் குழம்பாய் உருகியதே, பொன்னாராக பெருகியதே, பொன்னாராக பெருகியதே. அறம் காக்கும் யாகம் தானோ, ஆஞ்சநேய சுவாமி வேள்விதானோ, ஆஞ்சநேய சுவாமி வேள்விதானோ, ராமனின் தேவி அவள் கற்புதானோ, ராமாயணத்தின் கவிதைதானோ, ராமாயணத்தின் அறம்தானோ,
சோலை வனங்கள் எல்லாம் சாம்பலாச்சு. ஆமா சாம்பலாச்சு. சொக்கதங்க கட்டிடம் உருகி ஓடுது. உருகி ஓடுது. சாலை மரங்கள் எல்லாம் எரிஞ்சாச்சு. ஆமா எரிஞ்சாச்சு. சத்தியமே வெல்லும் என்று புரிஞ்சாச்சு. ஆமா புரிஞ்சாச்சு. பறவை உயிரினங்கள் எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. அரக்கர் குடும்பங்களும் அத்து போச்சு. அத்து போச்சு. மூண்டெழுந்த தீ ரொம்ப முத்தியாச்சு. முத்தியாச்சு. மூவருக்கும் தேவருக்கும் சரி போச்சு. சரி போச்சு. கடைகளும் வீதிகளும் கரியாச்சு. கனியாச்சு. கலையாயிருந்த இடம் கதையாச்சு. கதையாச்சு. குரங்குகை பூமால பிஞ்சு போச்சு. பிஞ்சு போச்சு. கொடுநாகம் பாறையின் கீழ் நஞ்சு போச்சு. நஞ்சு போச்சு. இப்படி இலங்கையில எந்த இடமெல்லாம் எரியணுமோ எல்லா இடமும் எரிந்து சாம்பலாகும் காட்சி. காட்சி. ஆணவக்காரனுக்கு இப்படித்தான் ஒரு முடிவு என்று உலகம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஆமா. உடனே ஆஞ்சநேய சுவாமி அறம் வெல்லும் முயற்சிக்கு அருமையாக முயற்சி எடுத்த மகிழ்ச்சியோடு அப்படியே சுட்டு கொண்டிருந்த வாளை கடல் நீரில் நனைத்தார். அப்படின்னு குளிர்ந்தது. தீயை போக்கினான் அனுமன். எம்பி பறந்தான். எங்கு வந்தான் அனுமன்? வாலி சுக்ரீவனுக்கு சொந்தமான மதுவனத்திற்கு வந்தார். இங்க வந்து பாத்தீங்கன்னா அறம் வெல்லும் காட்சி என்ற சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு குரங்கள் எல்லாம் தேன் குடித்து ஆட்டம் போடுகிறார்களாம். மகிழ்ச்சியாக இருக்கிறார்களாம். ராமனுக்கு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறதாம். சீதையை கண்டு விட்டார்களாம். ஆஞ்சநேயன் எல்லா விஷயத்தையும் முடித்து விட்டு வந்திருக்கிறாராம். இந்த மகிழ்ச்சியை தேன் குடித்து ஆட்டம் ஆடுகிறார்கள். இவ்வளவு நேரம் ராவணனுக்கு பாடினோமே, இப்ப இந்த குரங்குகளுக்கு பாட வேண்டாமா? வில்லிசை எப்படி பாடுகிறது? எப்படி? ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமதா ஜிமி 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 ஜிமதா ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமி ஜிமதா 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 ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமி ஜிமதா 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 ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமதா ஜிமி ஜிமி. மரத்தை நம்பி வாழுகிற லங்காபுரி ராஜா. லங்காபுரி ராஜா. மரத்தை நம்பி தாவுகிற நாங்கள் என்ன லேசா. நாங்கள் என்ன லேசா. லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. ஆமா லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. ஆணவமே வடிவெடுத்த அறிவில்லாத மன்னா. அறிவில்லாத மன்னா. ஊனமாகி விட்டதடா உனக்கு 20 கண்ணா. உனக்கு 20 கண்ணா. லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. மானமில்லை நாணம் அபிமானமில்ல ராஜா. மானமில்ல ராஜா. மண்டதல 10 என்பது கொண்டு வந்த பரிசா. கொண்டு வந்த பரிசா. லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. அசோகவனத்தில் நீயும் ஆர்ப்பரிக்கிற காட்சி. ஆர்ப்பரிக்கிற காட்சி. வேள்வி நெருப்பில் வந்து விளையாடும் விட்டில் பூச்சி. யாடும் விட்டில் பூச்சி. லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. லங்காபுரி ராஜா நாங்க என்ன லேசா. குரங்கில் இருந்து மனிதர் வந்தார் கூறட்டுமா கதைகள். கூறட்டுமா கதைகள். குரங்கில் இருந்து மனிதர் வந்தார் கூறட்டுமா கதைகள். கூறட்டுமா கதைகள். குரங்கு மனித ஜாதி உனக்கு கொடுக்க போகுது உதைகள். கொடுக்க போகுது உதைகள். குரங்கு மனித ஜாதி உனக்கு கொடுக்க போகுது உதைகள். கொடுக்க போகுது உதைகள். லங்காபுரி ராஜா நாங்கள் என்ன லேசா. லங்காபுரி ராஜா நாங்கள் என்ன லேசா. காமபானம் எய்தி எங்கள் கற்பு மகளை கவர்ந்தாய். கற்பு மகளை கவர்ந்தாய். ராமபானம் பாய்ந்து சாக லட்சியமோ கொண்டாய். லட்சியமோ கொண்டாய். லங்காபுரி ராஜா நாங்கள் என்ன லேசா. லங்காபுரி ராஜா நாங்கள் என்ன லேசா. வாளி ஈட்டி சூலம் அம்பு வச்சிருக்கிற கொழுப்பா. வச்சிருக்கிற கொழுப்பா. வச்சிருக்கிற திமிரா. வச்சிருக்கிற திமிரா. வச்சிருக்கிற ஆணவமா. வச்சிருக்கிற திமிரா. ஏ வாளி ஈட்டி சூலம் அம்பு வச்சிருக்கிற கொழுப்பா. வச்சிருக்கிற திமிரா. வாலி என்ன சதையும் நரமும் தானே என்று நினைப்பா. வாலி என்ன சதையும் நரமும் தானே என்று நினைப்பா. தானே என்று நினைப்பா. லங்காபுரி ராஜா நாங்கள் என்ன லேசா. லங்காபுரி ராஜா நாங்கள் என்ன லேசா. லங்காபுரி ராஜா ஜிமி ஜிமி தா ஜிமி ஜிமி ஜிமிதா 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 ஜிமி ஜிமிதா ஜிமி 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 தா ஜிமி ஜிமிதா ஜிமி ஜிமிதா ஜிமி ஜிமி ஜிமிதா 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 ஜிமி ஜிமிதா ஜிமி ஜிமிதா ஜிமி 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 ஜிமிதா ஜிமி 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 ஜிமிதா ஜிமி 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 ஜி
குரங்குகள் இல்லையா, இப்படிதான் பாடும். என்ன சந்தோஷம்! ததிமுகன் மூலம் இவர்கள் போடும் ஆட்டத்தை சுக்ரீவனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ராமனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆஹா, இவை இவ்வளவு குஷியாக இருக்கிறது என்றால் காரியம் வெற்றியாகிவிட்டது என்று அர்த்தம் என்று சந்தோஷமாக இருந்தார். ராமன் செய்தியை சொல்லும் முன்மே தேடிச் சென்ற வீர விஜய் அனுமன் வந்ததும் திரும்பி தென் திசை வணங்கினார். இதுலதாங்க ஒரு அழகே இருக்கு. ராமன் இப்படி வடக்கு நோக்கி நிற்கார், அனுமன் தென் திசையை நோக்கி வணங்கினார். தேடி சென்றவர்கள் ரிஷியமுகை மலை வந்தார்கள். ராம லக்வன் சுக்ரீவனை கண்டனர். இவர்கள் முகமெல்லாம் மலர்ந்து விட்டது, எல்லார் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் ராமனை நோக்கி வந்த அனுமல் செயல் மட்டும் அனைவருக்கும் வியப்பாக இருக்கிறது. ராமன் இப்படி நிற்கிறார்னா அனுமன் இப்படி பார்த்து தானே கும்பிடணும். இப்படி தெற்கு பார்த்து நின்னா அதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதை நாங்கள் இந்த வில்லிசையில் அற்புதமாக பாடலாக வடித்திருக்கின்றோம். எப்படி? அனுமனின் முதுகு ராமனை நோக்கியதாம், வணங்கபடியே திரும்பினானாம். இதுவரை ராமனை வணங்கி இப்போது சீதையை வணங்குகிறான் அனுமன் என்ற காட்சியை தான் இந்த ராமாயணம் நமக்கு பதிவு செய்கிறது. கம்பர் என்ன அழகா சொல்றார். அதாவதுங்க, பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றது மகிழ்ச்சியா, போயிட்டு வந்துட்டோம் வெற்றி ஆயிடுத்து அப்படிலாம் சொல்லி சீதையை பார்த்தோம் லேட்டா சொல்றது மகிழ்ச்சியா? இதெல்லாம் தாங்க இந்த அழகான தமிழ் மொழிக்கு உள்ள அழகான விஷயங்கள். முதல் வார்த்தை பாசிட்டிவ் அப்ரோச். ஏன் ஆங்கிலத்துல சொல்ற தெரியுமா? ஆங்கிலத்துல சொன்னா தமிழ்ல நல்லா புரியும், அதனால சொல்றேன். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உளதுயிரும் என்று அனுமன் பண்ணுவான் என்று அழகான கம்பர் கவித்தமிழை சொன்னேன். அதற்கு பொருள் என்ன? ராமா கண்டேன் சீதையை, கற்பினுக்கு அடியாயிருப்பவளை என் கண்களால் கண்டேன். நாயகனே தென்கடல் இலங்கை நகரில் உள்ளால் இனி ஐயமும் துயரும் நாயகனை நீக்கிவிடுக என்று சந்தோஷமாக சொல்கிறார். கண்டேன் என்ற ஒரு சொல்லால், செயலால், வாய்மொழியால் ஸ்ரீராமனுடைய ஐயம் தீர்ந்தது. கற்பினுக்கணியை என்ற வார்த்தையால் சீதையின் கற்பின் பெருமை புரிந்தது. என் கண்களால் என்று சொன்னதனால் ஐ விட்னஸும் கிடைத்தது. இப்பேற்பட்ட காட்சிக்கு வெல்லிசை என்ன பாடுகிறது? அருமையான கருணையுள்ள கனிவான காட்சிக்கு கீர்த்தனமே அல்லவா தருகிறது. இதை வில்லிசையிலே மானுடம் வென்றது என்று அழகான பல்லவியிட்டு சாமாராகத்தில் ராமாவை பற்றி பாடுகிறோம். மானுடம் வென்றதம்மா பூமியில், மானுடம் வென்றதம்மா. தெய்வத்தை கண்டேன் கோவில் அங்கில்லை, திங்களை கண்டேன் வானம் அங்கில்லை. மானுடம் வென்றதம்மா பூமியில், மானுடம் வென்றதம்மா. கற்பினுக்கணியே கண்களில் கண்டேன், அற்புதம் கண்டேன், அன்னையை கண்டேன். சூரியன் இங்கே சுடரொளி எங்கே, சூளாமணி தர வாங்கியும் வந்தேன். மனுடம் வென்றதம்மா பூமியில், மானுடம் வென்றதம்மா. ஆஹா, செய்திகளை சொல்லி சூளாமணியை தர ராமன் சூளாமணியை பெற மலரும் நினைவுகளால் மகிழ்ச்சி அடைகிறார். திருமண நாளெல்லாம் நினைவுக்கு வந்ததாம், சீதையை கைபிடித்த நினைவு வந்ததாம். எல்லா சந்தோஷத்தையும் பார்த்த அனுமன் கேட்டார், தலைவனே, கொடுத்த பணியை செவனே செய்துவிட்டேன் என்ற திருப்தி என் மனதில் இருக்கிறது. அடுத்த பணி என்ன? ஆணையிடுங்கள், வேண்டுகின்றேன் ராமா. உடனே ராமபிரான் கட்டளையிட்டார், ராம ராவண யுத்தம் தொடரட்டும், அனைவரும் புறப்படுவோம் என்றார். எல்லாரும் புறப்படுகிறார்கள். போருக்கு எப்படி புறப்படுவார்கள்?
எழுகவே 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 எழுவானம் விழிக்கும் முன்னம் எழுவது வெள்ளம் அனுபவம் எழுகவே 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 தெற்கு திசை நோக்கி செல்வோம் திரண்டழுக வீரரே தேவிக்காக நடத்தும் போரில் ஆவி தருக சூரரே அழகான தீவில் அற்பன் மீசை முறுக்கி பார்க்கிறான் அவன் அறியாமல் அவனே நரகத்தில் இடம் கேட்கிறான் எழுகவே 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 ஜெய் சீதாராம். சாணக்கியா சாம்ராஜ்யத்தில் குரு தொலைக்காட்சியில் சுந்தரகாண்டம் 4 பகுதிகளை ஸ்ரீராமனுடைய அருளால் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றோம். ஆமாங்க. இதில் ஒரு அழகு என்ன தெரியுங்களா? என்ன? ராவண யுத்தம் ஆரம்பிப்பதற்கு எல்லோரும் தெற்கு நோக்கி புறப்படுகின்றார்கள் என்பதோடு சுந்தரகாண்டம் நிறைவு பெறுகிறது. இதில் ரொம்ப அழகான விஷயம், ராமாயணம் என்னும் ஒரு அற்புதமான காவியம் இதிகாசம் படைக்கப்பட்டதே ஒரு ராவணன் கூட இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா இப்ப உள்ள சில நிலைமைகள் என்ன, ஒரு ராமன் கூட தோன்ற விடாம பாத்துக்கிறோம். அப்படி இல்லாம இருக்கணும்னு தான் அடிக்கடி ஆஞ்சநேயரை பத்தியும் சுந்தரகாண்டத்தை பத்தியும் சீதாதேவியை பத்தியும் ராமனை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கோமே. காரணம் என்னன்னா, காரணம் ஒரு ராமனும் எழுந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு ராமனாக எழுந்திருக்க வேண்டும், உலகமே ராமமயமாக ஆக வேண்டும் என்றுதான் இந்த சுந்தரகாண்ட பெருமையை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தால் நாம் ஆரம்பித்து சுந்தரகாண்டத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். மீண்டும் ராமாயணத்தை நெடிய தொடராக நிச்சயமாக செய்வது ஆஞ்சநேயருடைய கிருபை. இந்த சுந்தரகாண்டத்தில் ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னா, தொலைந்த பொருள் கிடைத்திருக்கிறது, தொலைந்த அருள் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பல பொருள் தொலைஞ்சு இருக்குதுங்க. என்ன தெரியுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் செலுத்துற அன்பு, கொஞ்சம் அழகான நேர்மை, சரியான ஆற்றல், அப்பப்ப பேச வேண்டியது இல்லாம எப்பவும் பேசுற உண்மை, பண்பு, பாசம், அமைதி, சகோதரத்துவம், சத்தியம், சமுதாயத்துவம், கலாச்சாரம், இதை போன்ற பாரம்பரியம், முதியோர் பாசம், ஒழுக்கம் என்னும் அஞ்செழுத்து மந்திரம் அங்கங்க கொஞ்சம் தொலைஞ்சிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். தொலைந்த பொருள் கிடைப்பது சுந்தரகாண்டத்தை படித்தால் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனால் ஒரு முறை மட்டுமல்ல, பார்ப்போம், கேட்போம், ரசிப்போம், அனைவரையும் கேட்க வைப்போம். சுந்தரகாண்டம் படித்தாலே மங்களம், சுந்தரகாண்டம் கேட்டாலே மங்களம். அத்தனையும் தாயும் ராமனும் கொடுத்த நமக்கு அற்புதமான வரம். ஸ்ரீ ராம சீதையை கும்பிட்டு கொண்டே இருப்போம், ஆஞ்சநேய பெருமானின் அனுகிரகத்தை வேண்டிக் கொண்டே இருப்போம். நம் நாடு நன்றாக இருக்கும், நம் உலகம் நன்றாக இருக்கும். ராம நாம மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் சௌக்கியம் இருக்குன்னா எதனால தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமல அடிக்கடி நம்ம ராம மந்திரத்தை சொல்றோங்க. ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி சொல்றோமான்னு தெரியல, ஆனா அவர் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருந்தாரு. நம்ம அப்பப்பமாவது நினைக்கிறோம். எப்படி தெரியுங்களா? அவர் வந்தாராம், இவர் வாசித்தாராம், இவர் வாசித்தாராம், இவர் கேமரா படம் பிடிச்சாராம், அவர் டைரக்ட் செய்தாராம், நீங்கள் பாடினாராம், இவர் பாடினாராம் என்று சொல்லும் போது தெரிந்தோ தெரியாமல வரக்கூடிய ராம மந்திரம் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் என்று நம்பி பட்டாபிஷேகத்தின் இறுதியான காட்சியை, நிறைவான காட்சியை ஒரு 4 வரிகள் பாடி சாணக்கியா சாம்ராஜ்யத்திலிருந்து சுந்தரகாண்டம் சொன்ன திருப்தியோடு தற்காலிகமாக விடைபெறுகின்றோம். அனைவரும் சேர்ந்த ராம மந்திரம் சொல்லுவோம். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். அவதார பெருமையை வழங்கினை ராமா, உபகாரம் உலகுக்கு செய்தனை ராமா, முடியரசாகினை பட்டாபிராமா, முடியரசாகினை பட்டாபிராமா, முதலும் முடிவும் நீயே ராமா, முதலும் முடிவும் நீயே ராமா. ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம் ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம் ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம் ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய
श्रीराम जय जय राम राम श्रीराम जय जय राम राम श्रीराम जय जय राम राम வாழியவே பல்லாண்டு காலம் சாணக்கிய சாம்ராஜ்யம் சுந்தரகாண்டம் நிறைவு பெற்றோம் என்று சொல்லி விடையும் பெறுகிறோம் நாங்கள் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே வில்லிசையில் சுந்தரகாண்டம் கேட்டு பயன் பெறுவோம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே ராமராஜ்யம் சாம்ராஜ்யம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே நாத மந்திரம் ராம மந்திரம் ஸ்ரீராம ஜெய மந்திரம் வாழிய 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 வாழியவே தக்க தக்க தங்க ஜெய் சீதாராம்.